பிரைஸ்லா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வந்து ஹேனா ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் December 4 வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப மெயின் ஏரியா, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பின்னாடி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா. வாங்கினதுக்கப்புறம் மழை வந்ததுனால இந்த கிரவுண்டில் வந்து தண்ணி நின்றுட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ரூவல் பிளான் கொடுத்து புக்கிங் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறப்ப தான் எங்களோட சைட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இல்லை இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளோட இடமும் போகும்னு இருக்காங்க மேடம், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரதர்கிட்ட கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் கடவுளே இதில் ஒரு இடம் கூட வீணாக போகக்கூடாது, என்னோட மொத்த பிளானுமே அப்சைட் டவுனாக மாறிடும், ஸோ நீர் தான் அதை பாதுகாத்து வழி நடத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து திருப்பி ரீமெஷர்மெண்ட் எடுத்தப்போ நம்மளோட இடத்துல ஒரு காம்பவுண்டில் கூட 1 இன்ச்சு கடவுள் எடுக்க விடாமல் அதை கிருபையாய் பாதுகாத்து தந்தார். எவ்வளவோ வீடெல்லாம் பாதியில் கெனால் வந்து அதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இந்த இடத்த, அந்த கெனால் வந்து டயகனலாக போகிறதுனால கர்த்தர் இந்த இடத்த பாதுகாத்து 1 இன்ச்சு கூட மாறாமல் கிருபையாய் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடய நேம் ஷாலினி. நான் இப்போது கரண்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் எனக்கு துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாயில் போன ஜாயின் பண்ண அன்றைக்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு சேல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு சேல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது. பட் என்னை ரெக்ரூட் பண்ணது வந்து இன்ஜினியரிங் பொசிஷன், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணாங்க. பட் சேல்ஸில் போட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏசப்பா என்னப்பா, நான் 2 வருஷமாக நான் ஃபீல்ட் அவுட் ஆனேன், பட் இப்போயும் திருப்பி எனக்கு இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு கொடுத்ததை நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு பிலிப்பைன்ஸ் லேடி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாமல், எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காம என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால் முடியல. நானும் ரொம்ப பொறுமையாக போய் சரி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லிடலான்றது சுச்சுவேஷனில் வந்துட்டேன். லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரி அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆரே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே சொன்னேன். 4 மந்த்ஸாக நான் இந்த ப்ராப்ளமில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், நான் எங்கள் சென்னைக்கே போகிறேன்னு சொன்னேன். இல்லை அவங்களும் தமிழ் தான் ஹெச்ஆரும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக தானே வந்தீங்க, நீங்கள் இன்ஜினியர் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சனோ, யார் என்னை இந்த பொண்ணை டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஆப்போசிட் பிளேஸ்லேயே எனக்கு ஒரு சீட் கொடுத்து நான் வந்து அவ்வளோ உயர்வாக கர்த்தரோட பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு சாட்சிக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக நான் இப்போ ஊருக்கு துபாயிலேருந்து நான் வந்தேன், இந்த வீக் தான் வந்தேன். வரதுக்கு முன்னாடி என் கையில் ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா?
இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஏசாயா 53:12 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார். நம் எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். எனவே நம்ம சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் பாவிகளில் பிரதான பாவி என்று சொன்ன வசனத்தின்படியாக ஒரு பெரிய பாவியாக நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த பிசாசானவன் அடிக்கடி உங்களை என்ன சொல்லுவான்னா, நீ எல்லாம் பெரிய பாவி, நீ எல்லாம் போய் சர்ச்சில் பாட்டு பாடுறியா, நீ எல்லாம் குயரில் உட்காந்துருக்கியா, நீ எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறியா, நீ எல்லாம் போய் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறியா, நீ எல்லாம் போய் சண்டே கிளாஸ் எடுக்கிறியா, உன்னுடைய வண்டவாளம் எனக்கு தெரியாதா, உன் தண்டவாளம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு உள்ள உங்கள் உறவை துண்டிக்கிறதுக்கு தான் அடிக்கடி உங்கள் மனசில் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு முறை ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா உன் பாவங்களை முதுகுக்கு பின்னால் தள்ளி போட்டுருவாராம். யாராவது முதுகு பின்னால் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முதுகுக்கு பின்னால் தள்ளி போடுகிறவர் உங்கள் எல்லா பாவத்தையும் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்காதபடிக்கு உங்கள் முதுகுக்கு பின்னால் ஆண்டவர் தள்ளி போட்டு இன்றைக்கி உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன். இனி நான் சுமக்க தேவையில்லை. இதுக்கு மேலே நீ தப்பு பண்ணதை பார்த்த உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நீ தப்பு பண்ணதை பார்த்த உன்னுடைய மனைவியாக கூட இருக்கலாம். ஆண்டவர் மன்னித்ததுக்கு பிறகு அவங்க உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. சிலர் இருக்கிறீங்க, நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதனால் என் மனைவி எனக்கு பெரிய தண்டனையாக என்னை விட்டே வெளியேற்றிட்டா, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு மறுபடி வாய்ப்பு கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவியுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு திருப்புவார். ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்து உனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்ததற்கு பிறகு இனி சுமக்க தேவையில்லைன்னு சொன்ன ஆண்டவர் உன்னுடைய நியாயமான கோரிக்கையை உன் மனைவியிடத்தில் சொல்லுவார். இன்றைக்கி நிறைய ஏஞ்சல்ஸ் இங்கே நடமாடி கொண்டிருக்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். கன்வின்சிங் ஏஞ்சல்ஸ். புருஷனை கன்வின்ஸ் பண்ணுறவங்க, மனைவிமார்களை கன்வின்ஸ் பண்ணுறவங்க, பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணுறவங்க, முதலாளியை கன்வின்ஸ் பண்ணுற ஏஞ்சல்ஸ் எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யோசேப்பு மரியாளை ரகசியமாய் விலக்கிவிட தீர்மானித்து யோசனையாக இருக்கிற நேரத்தில் கன்வின்சிங் ஏஞ்சல் அவரை கன்வின்ஸ் பண்ணி உன் மனைவி கூட சேர்ந்து வாழுப்பான்னு சொன்ன அந்த கன்வின்சிங் ஏஞ்சல் கேப்ரியேல் இன்றைக்கி உங்களுக்காக நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய பேர் இவங்க மட்டும் மனசு வச்சா என் பிள்ளை பிழைச்சிக்குவான், என் பிள்ளையுடைய மாமியார் மனசு வச்சா என் பிள்ளைக்கு வாழ்வு கிடச்சிரும், மாமனார் மட்டும் மன்னிச்சிட்டாருன்னா என் பிள்ளை மறுபடியும் வாழ்வா, என் பிள்ளை தப்பு பண்ணது உண்மைதான், அந்த மாமனார் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா மகன்கிட்ட சொல்லி அப்பா சொன்னால் பிள்ளை தட்டவே மாட்டான், போட்ட கூட தாண்ட மாட்டான், கிழிச்சது கூட தாண்ட மாட்டான், அதனால் என் பிள்ளையுடைய மாமனார் மாத்திரம் மனசு வச்சா, அவர் மாத்திரம் என் பிள்ளையை மன்னித்து ஏற்றுக்கிட்டா என் பிள்ளை நல்லா வாழ்வானே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா இரவோடு இரவாக மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் போய் நிறைய பஞ்சாயத்து பண்ணி கொண்டு போய் பிள்ளையை விட ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் முடியாமல் இருந்திருக்கலாம். இனி அவங்களே தேடி வரக்கூடிய அளவில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காரணம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மன்னிச்சாச்சு. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரே இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை தவற நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கையும் களவுமாக ஒரு ஸ்திரீயை பிடிச்சிட்டாங்க. அவள் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ. கையும் களவுமாக பிடிச்சி இயேசுவாமி இடத்தில் கொண்டு வந்து மோசையுடைய சட்டப்படி
இவளை கல்லறிஞ்சு கொல்லணும். நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உங்கள் கண்ணு முன்னாலே இவளை சாவடிச்சிடலாம். இயேசுவாமி கண்ணு முன்னாலே யாரையாவது சாவதற்கு ஆண்டவர் விடுவாரா? யோசித்து பாருங்கள். அவர் கிருபையின் தேவன், மன்னிக்கிறவர், மனதுருக்கத்தின் தேவன், அன்பின் தேவன். ஜனங்களை வாழ வைப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவர், அவளை அழிப்பதற்காக வந்தவர் அல்ல. அவர் எப்படி அழிவை கொடுப்பார்? அவர் எஸ்ன்னு சொல்லணுன்றதுக்காக மோசேயுடைய சட்டப்படி, மோசேயுடைய நியாயப்பிரமாண சட்டப்படி இவளை கல்லறிஞ்சு கொல்லணும். அதனால் நீங்கள் சரின்னு சொல்லுங்கள், இவளை கல்லறிஞ்சு கொன்னுடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? எப்படிடா இவனுகள்கிட்ட இருந்து இவளை எஸ்கேப் பண்ணுறது? இவங்க வந்து வசனத்தை பிடிச்சிட்டு வேற வர்றாங்க, நியாயப்பிரமாண சட்டத்தை பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை பிடிச்சிட்டு வர்றதுனால இவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த கேப்பில் எப்படி இவளை நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே குறிஞ்சி எழுதிக்கிட்டே இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஓகே, இப்போ இவளை கல்லறிஞ்சு கொல்லணும், ஏன்னா இவன் பாவம் செய்த, அப்படி தானே? நீங்கள் கையும் களவுமா அவள் பாவத்தில் பிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களில் இங்கே இருக்கிறதுல யார் நீங்கள் பாவம் செய்யாதவங்க இருக்கிறீங்களோ அவங்க முதல் கல்லை இவள் மேலே எறியட்டும்னு ஒரு வார்த்தை போட்டார். ஏன்னா தெரியும், அங்கே இருந்ததில் ஒருத்தர் கூட பரிசுத்தவான்கள் அல்ல. அவங்க எல்லாம் பாவியாக இருந்தும் இவளை நியாயம் தீர்ப்பதற்காக முன்னால் கொண்டு வந்துட்டு நிறுத்துகிறாங்க. ஆண்டவர் சொன்னால் உங்களில் பாவம் இல்லாதவங்க முதல் கல்லை எறியட்டும். பார்த்தாங்க, இதுக்கு மேலே நம்ம கல்லறிஞ்சோன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் ஆண்டவர் நேரம் போட்டு உடைச்சிருவார், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அப்படியே கல்லை போட்டுட்டு ஒவ்வொருத்தராக நகர்ந்து போயிட்டாங்க. கடைசி அவன் மாத்திரம் நின்ன. ஆண்டவர் மகளேன்னு கூப்பிட்டார், பாவின்னு கூப்பிடலை. அதான் நம்ம ஆண்டவர், அதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. பாவம் செய்தாலும் ஒரு பாவின்னு ஆண்டவர் சொல்ல, மகளேன்னு சொல்லுவார். துரோகம் பண்ணவங்களை துரோகின்னு சொல்லலை, மகனேன்னு கூப்பிட்டு ஆண்டவர். யாரும் உன்னை தீர்ப்பிடலையாமா அப்படின்னு கேட்டார். இல்லை ஆண்டவரே அப்படின்ன உடனே, நானும் உன்னை தீர்ப்பிடலை, இனி அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே. அவளுக்கு வாழ்வு கொடுத்து வாழ வைத்து அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை இன்றைக்கி தீர்ப்பிடலை, இனி அதிக கேடானது வராதபடிக்கு, இனி பாவம் செய்யாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், பிசாசு வஞ்சிக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ளணும். நீங்கள் எந்தெந்த பாவங்கள் நேற்றைக்கு வரைக்கும் விட முடியாமல் இருந்தீங்களோ எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுறணும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் தூசையும் குப்பையுமாக எண்ணி, இது குப்பை, இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த மதுபான வெறி என்கிட்ட இருக்கக்கூடாது, இந்த கஞ்சா சாப்பிட்ற பிரச்சனை என்கிட்ட இருக்கக்கூடாது, ஆண்டவர் தங்குகிற சரீரமாகி ஆலயமாகி இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த புகை பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இருக்கக்கூடாது, தேவையில்லாத பாக்கு புகையில் போடுற பழக்கம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. இனி நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன், பாவ கரைத்திரையற்றவனாக இருப்பேன். தேவையில்லாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு பொய் சொல்கிறது, மனைவி இடத்துல சின்ன காரியங்களுக்கு பொய் சொல்கிறது, புருஷனிடத்தில் சின்ன காரியங்களுக்கு பொய் சொல்கிறது, மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் மாறி 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 ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருப்பது எல்லாத்துலேயும் இன்னைக்கு பிறகு நீங்கள் மனம் திரும்பணும். இன்னைக்கு பிறகு உங்களிடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி, அப்படியே ஒரு திறந்த புஸ்தகமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இன்றைக்கி முதல்ல உங்கள் மொபைலில் இருக்க லாக்கை நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் வீட்டில் மனைவி மொபைல் பார்க்கக்கூடாதபடிக்கு லாக் போட்டு என்னமோ திருக்கு 8 10 இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஆமே, முன்னாடியெல்லாம் 4 நம்பர் போடுவாங்க, 1 2 3 இல்லைன்னா 7 8 9ன்னு ஏதோ ஒரு 4 நம்பர் போட்டிருப்பாங்க, இல்லை பர்த்டே வருஷத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அதை கூட ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ஃபோனை அன்லாக் பண்ணி கொடுன்னு பார்த்தா விரல் வச்சு இப்படி தடவான், இப்படி போட்டு என்னென்னமோ போட்டு 8 7 போட்டு கோலம் போடுவான். அது அலங்கோலமாக இருக்கும் உள்ள கோலம் போடுறதுனால. அப்படின்னா உள்ளுக்குள்ளால் நிறைய காரியம் அலங்கோலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்பாவுடைய ஃபோனை மனைவி எப்போ வேணாலும் எடுத்து பேசலாம், பிள்ளைகள் எடுத்து பேசலாம். அதே போல் பிள்ளைகளுடைய ஃபோனை எப்போ வேணாலும் பெற்றோர்கள் எடுத்து பேசலாம். புருஷன் ஃபோனை மனைவி எடுக்க சுதந்திரம் இல்லை, மனைவி ஃபோனை புருஷன் எடுக்க சுதந்திரம் இல்லைன்னா உங்களுக்குள்ளாலே வீட்டுக்குள்ளால் நீங்கள் லாக் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ லாக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், பிசாசிட்ட லாக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் லாக் இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் பாவம் செய்வதுக்கு கூட பயப்படுவீங்க. ஐயோ இது தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தாச்சுன்னா என் மனைவி அவ்வளோதான், ஊரே கூட்டிடுவா, ஒரு பயம் இருக்கும் உங்களுக்குள்ளால். எப்போ நீங்கள் லாக் போட்டிங்கன்னா பயமே இருக்காது. அவள் எப்படி இதை திறப்பா? ஆமாம், யார் திறக்கிறாங்களோ இல்லையோ பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படும், ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் இருக்கும். ஆண்டவர் சொல்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்தாச்சு, இன்னொரு பாவத்தை நீ கமா போட்டு தொடங்கவே கூடாது. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான்,
ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவன் தீர்மானம் பண்ணி அதை கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் நினச்சி பார்க்காத நேரத்தில் அவன் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆண்டவர் மாற்றினார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிற நாள். உங்களுடைய எல்லா பாவங்களை மன்னிச்சு, சில நேரங்களில் உங்களுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி உங்கள் அக்கிரமங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கும் இடையில தடையாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் நினச்ச நிறைய காரியம் இன்னும் நடக்காததற்கு காரணம் சில பாவ காரியங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கு. அந்த பிளாக்கை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு ஆண்டவர். திருப்பி நீங்கள் பிளாக்கை கொண்டு வச்சிங்கன்னா ஆண்டவர் பொறுப்பில்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி திறந்த வாசல் உங்களுக்கு முன்னால் வைக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்த வாசல். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலியாமல் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது, கொஞ்சம் பரிசுத்தம் தான் இருக்கிறது, கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, கொஞ்சம் பலன் இருந்தோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மூடாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து, இன்றைக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிட்டு போங்க. முந்தின நாள் பெரிய யோர்தான், அடுத்த நாள் கடக்க வேண்டிய ஒரு பயங்கரமான சேலஞ்சு முன்னால் இருக்குது. முந்தின நாள் யோசுவா சொல்லுகிறார், உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு காலையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த யோர்தானில் கால் எடுத்து வச்ச உடனே யோர்தான் பின்னிட்டு போகும். ஒரு பெரிய யோர்தான் உங்களுக்கு முன்பாக சவாலாக இருக்கிறது, உண்மைதான். இதை மீண்டும் நான் எப்படி அதை போய் சுதந்தரிக்க முடியும்? இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையை சுதந்தரிக்க முடியும்? ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த ஸ்தானத்தை எப்படி சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை சமாளித்து அதை நீங்கள் போய் ருசிப்பதற்கு, அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும். அவங்க யோர்தானில் அடி எடுத்து வச்சாங்க, யோர்தான் பின்னிட்டு போச்சு. உங்கள் முன்னால் தடையாக இருக்கிற அந்த மனுஷனை அந்த சீட்லேருந்து அப்புறப்படுத்திடுவார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒரு அதிகாரி உங்களுக்கு முன்னால் நின்று நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நிற்கிறாரா, ஆண்டவர் அந்த ராஜாவை அப்புறப்படுத்தி அப்படியே தள்ளி நில்லுன்னுவார். என் பிள்ளைக்கு நீ சல்யூட் அடி முன்னால் நின்று அப்படின்வார். ஹல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு போச்சான். சவாலாக நின்ற யோர்தான் பின்னிட்டு போனது. மோசேயின் காலங்களில் சவாலாய் நின்ற செங்கடல் அப்படியே மதில் மாதிரி நின்றுச்சான். அவங்களை அழிக்க வேண்டிய அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து வழிவிட்டு மதில் மாதிரி நின்றுச்சான். இதுக்கு மேலே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு மதில் மாதிரி நின்று எஸ் அப்படின்னு திறந்து வழியை விடுவாங்க. அதன் நிமித்தம் பூட்டப்பட்ட அநேக வாசல்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் மனைவிமார்களை சந்தேகப்பட்டு பேசியே கொலை பண்ணுற புருஷன்மார்கள், அது ரொம்ப பெரிய பாவம். மனசை சாவடிக்கிறது பெரிய பாவம். நீங்கள் நிம்மதியாக சாவடித்து தூங்கிடுவீங்க. அந்த அம்மா விடிய 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 அந்த கண்ணீர் எல்லாம் நினைப்பாங்க. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் படுக்கையை நான் கண்ணீரால் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஸ்திரீகள் தங்கள் படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறாங்க. காரணம் என்ன? வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள், வேதனைப்படுத்துகிற புருஷன், வேதனைப்படுத்துகிற மருமகன். அதன் நிமித்தம் அநேக தாய்மார்கள் இன்றைக்கு தங்கள் படுக்கையை கண்ணீரால் நினைச்சுக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏமாற்றம் வந்துவிட்டது, இழப்பு வந்துவிட்டது. என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு நாளும் அடுத்தவங்க மனசு சாவடிச்சிடாதீங்க. நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் பண்ணிடாதீங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையை காப்பாற்றணும். அந்த வார்த்தையை காப்பாற்றலைன்னா அதுவே உங்களுக்கு துரோகமாக சாபமாக மாறுகிறது. நாளையோட உங்கள் எல்லா சாபக்கட்டுகளுக்கு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மூதாதையர்கள் மட்டும் வழியாக வருதுன்னு இல்லை, நம்ம டெய்லி நிறைய சாபங்களை ஏன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரே காரியம், நீங்கள் யாருடைய இருதயத்தை துக்கப்படுத்துறீங்க? யார் உங்களால் நைட்டு வீட்டில் கிடந்து அழுறாங்க? யோசித்து பாருங்கள். உன்னுடைய தோழனாக இருக்கலாம், உன் தோழியாக இருக்கலாம், உன்னுடைய வாத்தியாராக இருக்கலாம், உன்னுடைய தாயாக இருக்கலாம். யாரோ ஒருத்தரை வேதனைப்படுத்திட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கினேன்னு நினைக்கிறீங்க. அவங்க நிம்மதியை தூக்கத்தை கெடுத்துட்டீங்க.
இன்றைக்கி அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொல்கிறார். நம்மால் யாருக்கும் ஒரு கெடுதலும் வரக்கூடாது. பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஏன்னா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். இன்னொரு பாவம் உங்கள் லிஸ்ட்டில் ஏறக்கூடாது. உங்களுடைய ஞாபக புஸ்தகத்தில் அங்கே ஒன்றும் ஏறக்கூடாது. அதுக்காக இன்றைக்கி ஆண்டவர் சொல்லார், முடிஞ்சால் 4 நல்லது செய்யுங்க, இல்லை அமைதியாக கூட இருந்துருங்க. ஆனால் ஒரு நாளும் அடுத்தவர்களை கெடுக்கவோ, அடுத்தவர்களை அழிக்கவோ, அடுத்தவர்கள் பாவம் செய்ய காரணமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே அடுத்தவங்கள தீட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் எடுத்து பேசினா போதும், ஆபாசமான வார்த்தைகளை பேசி 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 அடுத்தவங்களை தீட்டுப்படுத்துறது. நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்போது எப்படிமா இதில் போய் விழுந்தேன்னா, சும்மா சாதாரணமாக தான் பேசினேன் ஐயா, அந்த பேச்சு டெவலப் ஆகி கடைசியாக இந்த அளவுக்கு பெரிய பாவத்தில் போய் விழுந்து இன்றைக்கி அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறேன். அதிகமான பேச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக பேசுங்க. ஃபோன் மொபைல் எதுக்கு கொடுத்துருக்குன்னா அவசர அழைப்புக்கு தான் மொபைல், சும்மா கதை பேசுகிறதுக்கு இல்லை. மொபைல் பேசி நிறைய பேருக்கு காதில் எல்லாம் கேன்சர் வந்துருச்சு, நிறைய பேருக்கு பிரெயினில் கேன்சர் வந்துருச்சு. அது அதிகாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் அவசரத்துக்கு டக்குன்னு பேசிட்டு வச்சுருங்க, அதுக்கு தான் மொபைல். சும்மா கதை பேசி ராத்திரியெல்லாம் தூங்கும்போது நிறைய பேர் பெட்டுக்கு அடியில் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுறீங்க. அது எப்போ ஆகுது, கடைசி அவன் காது அமைக்காது ஆஃப் ஆனால் தான் உண்டு. நிறைய பேருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி அடுத்தவங்களை பாவத்தில் இச்சைக்கு இழுக்கிறதோ, அடுத்தவங்க பாவத்தில் விழும்பாதிரி உங்களுடைய ஃபோனில் பேசுகிறதோ, உங்களுடைய ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறதோ, உங்களுடைய தந்திரமான காரியங்களை நடப்பிக்கிறதோ, இந்த நாளுக்கு பிறகு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல இவர்களும் பரிசுத்தராக இருக்கும்படி என்று சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா பாவங்களும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் மனம் திரும்பணும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உங்களுக்கு மனசாட்சி கொடுத்துருக்கார். உங்களுடைய மனசுக்கு நல்லா தெரியும், நான் செய்கிறது இது பாவம், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இதனால் இவங்களுக்கு பாதிப்போகிற, இவங்க அழுவாங்க, இவங்க துடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சி கண்டிப்பாக இருக்கணும். எப்போ தெரியுமா மனசாட்சி செத்து போகிறது? அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவிக்கப்படும் பொழுது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை அவித்து விடாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பிற்காக ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே, மகளே, நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும்.
மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.